அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் மே 14ஆம் தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து நடப்பு நிகழ்வுகள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதியமானுடைய ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுலேயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கான பிடிஎஃப் அதே மாதிரி எம்சிக்யூ டெஸ்ட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டும் நான் வந்து சீக்கிரமாகவே கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் இப்போ நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஸோ நம்ம ஆப்லேயே வந்து கொடுத்துருவோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? எல்லாமே ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். சரியா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணல இல்லை டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட்டை வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொல்கிறது தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் புக்ஸ் ஏதாவது அவைலபிள் இருக்கக்கூடியதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன். இல்லை இங்கே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். கிளாஸஸ்க்கோ இல்லை டெஸ்ட் பேட்சஸ்க்கோ அட்மிஷன் பண்ணணும், எஸ்ஐக்கு பிசிக்கு இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு, ஓகேங்களா, டெட்டுக்கான பேட்ச்சு நீங்கள் வந்து டைரெக்டாக எழுதுறதாலும் சரி இல்லை ஆன்லைனில் எழுதுறதாலும் சரி அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வீடியோ கிளாஸ் பேட்சஸும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது. முக்கியமாக எஸ்ஐக்கான ஒரு பேட்ச் வந்து கம்மிங் மே 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து இங்கே வர முடியாதவங்க ஆன்லைன்லேயே வீட்லேயே பிடிஎஃப் பேட்சஸாக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் உட்காந்து எழுதிட்டு நீங்கள் ஆன்சர் சீட்டை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்சஸிலும் ஜாயின் பண்ணுறவங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு அட்மிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மே 16th வரைக்கும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இன்றைக்கி அதாவது 13ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பாருங்கள், குயிக்காக முடிச்சிடலாம். ஒரு 10 to 15 minutes கண்டென்ட் தான், குயிக்காக வந்து முடிஞ்சிடும். முதல் கேள்வி, இணைய வழியில் மனு தாக்கல் செய்யும் முறையின் புதிய படிவத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இணைய வழியில் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து ஒரு மனு தாக்கல் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு புதிய ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர் வச்சுருக்காங்க. அதாவது நம்முடைய 50வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. வாரத்துக்கு 7 நாள் 24 மணி நேரமும் அந்த வழக்குகளுடைய நிலவரத்தை கண்டறியவும் வழக்குகள் பதியறதுக்கும் உதவும் இணைய வழியில் இந்த மனு தாக்கல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இ ஃபைலிங் 2.0 இ-ஃபைலிங் 2.0 அதுதான் வந்து இதுக்கான பெயர். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க, அகில இந்திய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய 29வது கல்வி கருத்தரங்கு எந்த நகரில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸையும் குறிப்பிடுங்க. சரியா? அகில இந்திய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய 29வது கருத்தரங்கு மும்பையா, கொல்கத்தாவா, இல்லை வந்து போபாலா, காந்தி நகரா, எங்கே வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸை கொடுங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி நகரில் தான் தொடக்கப்பள்ளி ஆசிரியருடைய கூட்டமைப்பு நடந்திருக்கும். ஸோ ஆண்டுக்கு அதாவது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த கூட்டமைப்பு. சரிங்களா? ஓகே. ஸோ ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 42,000 வீடுகளுக்கு அடிக்கலும் நாட்டியிருப்பாங்க குஜராத்தில். சரியா? அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி வந்து சில நல்வாழ்வு திட்டங்களையும் தொடங்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் முக்கியமா அப்படின்னா ஜஸ்ட் இந்த அகில இந்திய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய 29வது கல்வி கருத்தரங்கு எங்கே நடந்தது? குஜராத் மாநிலத்தினுடைய காந்தி நகர் பகுதியில் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அஜர்பைஜான், முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அஜர்பைஜான்ல நடைபெற்ற உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில ஆடவர் பிரிவில் வெள்ளி பதக்கம் பெற்ற இந்திய வீரர் யார்? தொடர்ந்து இதே கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அதனால அஜர்பைஜான்ல நடைபெற்ற உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில ஆடவர் பிரிவில் வெள்ளி பதக்கம் என்ற இந்திய வீரர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. இது அசாதிகாவா, டிக்லாக் சோலிசியாவா, யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரு? அசாதிகா, அசாதிகா அப்படிங்கிறவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஏற்கனவே முன்னாடி 2 பேர் பார்த்துருப்போம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அஜர்பைஜான் கண்ட்ரியில நடந்திருக்கு. சரியா? ஓகே. ஸோ அடுத்து G7 கூட்டமைப்பினுடைய நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கியாளர்களுடைய மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜப்பான்லையா, தாய்லாந்துலையா, இல்லை அமெரிக்காவிலையா, ஜெர்மனிலையா, எந்த நாட்டில் G7 கூட்டமைப்பின் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள், மத்திய வங்கினா ரிசர்வ் பேங்க்கு இல்லை சென்ட்ரல் பேங்க்கு
ஒரு ஊரில் நம்ம சொல்லுவோம் நம்மளோடது ரிசர்வ் பேங்க். ஸோ அந்த பேங்க்குடைய ஆளுநர் கவர்னருடைய மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜப்பான், தாய்லாந்து, அமெரிக்கா அப்படின்னா ஜப்பான்ல நடந்துச்சு. அதை நோட் பண்ணிக்கோங்க. எங்க? ஜப்பான்ல. சரிங்களா? J7 இல்ல G7 கூட்டமைப்பினுடைய நிதியமைச்சர்களுடைய மாநாடு. சரிங்களா? நம்முடைய நிதியமைச்சர் யாரு? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த மாநாட்டில் கலந்துக்கிருப்பாங்க. சரியா? கேள்வி எண் 5, தமிழக முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்ட இயற்கை உரம். ஸோ இயற்கை உரம் சொல்லிட்டு ஒரு உரம், ஏற்கனவே சிமெண்ட், அது பேர் என்ன? வலிமை. சரியா? இப்போ வந்து உரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை உரம் நிறைய குப்பைகள் வந்து கலெக்ட் பண்ணுறாங்களே, அதெல்லாம் வந்து அதில் எந்த அளவுக்கு மட்டும் குப்பைகள் இருக்குது, அதை வச்சு இயற்கை உரம் தயாரிக்க முடியும்னு பார்த்து அதுக்கு ஒரு இயற்கை உரம் வந்து விற்பனை செய்யறதுக்காகவும் ஒரு திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு செழிப்பு, வளம், சேவை, வரவு என்ன மாதிரியான பேர் வச்சிருக்காங்க? சேவை, வரவு வச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கா? இல்லை. செழிப்பு, வளம் ரெண்டுல ஏதாவது ஒன்று சான்ஸ் இருக்கு. ஸோ கெஸ் பண்ணி ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். எஸ், செழிப்பு. செழிப்பு அப்படிங்கிறது தான் சரியானது. பாருங்க, செழிப்பு இயற்கை உரம் வந்து விற்பனை அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஈரக்கழிவுகள்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய இயற்கை உரத்திற்கு என்னென்னு பேரு? நகர்ப்புறங்கள்ல சேமிக்கப்படக்கூடிய இந்த மட்டும் குப்பைகளை நுண் உரக்கிடங்குகள்ல இயற்கை உரமாக மாற்றி செய்யப்படக்கூடிய 15,000 டன் குப்பைகள் இருந்து 50% மக்கும் குப்பைகளை பிரித்து அதுல 15% உரங்கள் வந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன? செழிப்பு. ஓகே, நல்லா செழிப்பா வளரணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, அதே மாதிரி தமிழகத்துல, சரி எந்த மாநிலத்துல சமீபத்துல உள்ளாட்சி அந்த சேவைகளை வந்து QR கோடு மூலமாக நாங்க பே தான் பண்ணுவோம், ஆனா QR கோடு மூலமாக சில திட்டங்களை வந்து பெறக்கூடிய ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேவைகளை நம்ம வந்து இதன் மூலமாக பெற முடியும். உள்ளாட்சி சேவைகளை, உள்ளாட்சினா அப்போ வந்து வரி கட்டுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்குறது, அது எல்லாமே வந்து நம்ம QR செயலி மூலமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதெல்லாமே வீட்டில் இருந்து வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, ரொம்பலாம் யோசிக்காதீங்க, நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த உள்ளாட்சி சேவைகளை வந்து வழங்குறதுக்கான QR குறியீடு. இந்த QR குறியீடுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியுமா? விரைவு துலங்கல். விரைவு துலங்கல் QR குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சீர்மிகு ஆளுமை திட்டத்தின் கீழே தமிழ்நாடு அரசு ஆனது உள்ளாட்சி சேவைகளை QR குறியீடு மூலமாக பெறக்கூடிய திட்டத்தை அறிமுகம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பிறப்பு, இறப்பு சான்றிதழ் உட்பட இது எல்லாமே நம்ம பெற முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோம். சரியா? அடுத்த கேள்விக்கு போகலாமா? அடுத்து இது எல்லாமே அப்பதான் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து, கர்நாடகாவில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளோட எண்ணிக்கை என்ன? இன்னைக்கு எலெக்ஷனோட ரிசல்ட் வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்குள்ள ரிசல்ட் வந்திருக்கும். சரியா? எத்தனை தொகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு, எதில் வாங்கினா மெஜாரிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சில அடிஷனலான இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம். 224, 225, 243, 275 எத்தனை தொகுதிகள், சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா 224 தொகுதிகள் இருக்கு. ஆப்ஷன் ஏ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கரெக்ட். சரிங்களா? அதிகபட்சம் அதாவது இந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் தமிழ்நாடு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும், தெரியும். சரி, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதிகம், ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி. சரியா? உத்தரப்பிரதேசத்துல அதிகமான தொகுதிகள் இருக்கு. எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு யாராவது தெரிஞ்சா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல ஒரு தொகுதியில மேக்சிமம் எத்தனை, அதாவது ஒரு மாநிலத்தில் எத்தனை தொகுதியில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா 500, மினிமம் எத்தனை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 60 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கிற சட்ட மேலவை, கீழவை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஸ்டேட்ல இருக்கு? 6 ஸ்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈரவை இருக்கும். இதெல்லாம் போன TNPSCல ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ் குரூப் 4ல கூட கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி நேஷனல் பார்ட்டிஸ் எத்தனை இருக்கு? இதுவும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7, லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து 7 இருந்திருக்கும். சிலது தகுதியிலேருந்து இப்போ எத்தனை இருக்கு அப்படின்னா 6. சரிங்களா? போன எலெக்ஷன் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா 7 போட்டுக்கோங்க. அவங்களுடைய எலெக்ஷன் சிம்பிள் என்ன, தேர்தல் சின்னம் என்ன, ஒவ்வொரு கட்சிக்கும் எப்படி வந்து பிஜேபினா தாமரை, இந்திய தேசிய காங்கிரஸ்னா கை சின்னம். ஸோ இந்த மாதிரி அந்த 7 தேசிய கட்சிகளுடைய சின்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது முக்கியம். அதுவும் எக்ஸாம்ஸ்ல நிறைய ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்குறாங்க. சரியா? ஓகே, எங்கெங்கெல்லாம் வந்து சட்ட மேலவையும் இருக்கு அப்படின்னா
கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா இது தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் இல்லை கலைச்சிட்டாங்க. சரி, ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக நம்ம உள்ளே போகிறோம். ஸோ அடுத்து வருங்க, உலக வலசை போதல் அந்த பறவைகள் தினம் வந்து என்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு 13ஆம் தேதி தான் நம்ம இது பண்ணுறோம். ஓகேங்களா. தீம் என்னன்னா இந்த வாட்டர் சஸ்டைனிங் பேர்ட்ஸ் லைஃப் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் ஓரிட வாழ் பறவைகள் தினம் அப்படிங்கிறது 13ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அடுத்து எந்த வீரனுடைய பிறந்த நாள்? இந்த AIF ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ஃபெடரேஷனுடைய அடித்தள தினம், கிராஸ் ரூட் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, கிராஸ் ரூட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. யார் அப்படின்னா பிரதீப் குமார் பானர்ஜி, PK அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அவர். சரியா. ஸோ 1960 நடந்த இந்த ஒலிம்பிக் போட்டியில் கேப்டனாக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க, தெரியல சரியா, கரெக்டு தான் நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஜூன் 23ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். சரிங்களா. இப்போ நம்முடைய இந்த AIF அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவருடைய பிறந்த நாளை கிராஸ் ரூட்ஸ் டேவாக அங்கீகரிக்கப்பட்டு அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த தினத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்பந்தில் அடிமட்ட மக்களுடைய பங்கேற்பு இது எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஸோ விஷன் 2047 அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதோட கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர் மே 13 முடிஞ்சுது. சரிங்களா. ஸோ ரெகுலராக இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம், லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. PDFs நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.